எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க. இல்லைன்னா இன்னொன்னு, இதே அம்மா உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. கடையில வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு போற சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரே திணறுது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம. இந்த பார்ட்டியும் கண்டிப்பா சாமி ஜிஎஸ்டி 20 சாப்பிட்டு போயிட்டு உண்மையிலே எனக்கு தலைமையாக தமிழ்நாட்டுல சின்ன கடையும் பெரிய கடை இந்த மாதிரி ஸ்டாரம் அப்புறம் திருவோணம் கல்வி நாங்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், நீங்க அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நடத்துல இதுவும் இப்போ ஒரு பெரிய நடத்துதான். இப்பதான் போன வாரம் ஜிஎஸ்டி மெம்பர் புதுசா எடுக்கணும் அப்ளை பண்ணாங்க. அது ஸ்டேட்டுக்கு தான் நாங்கள் சென்ட்ரல் ஜிஎஸ்டி தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. பட் இதோட ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ற ஆப்ஷனே போனா இங்கதான் இங்க போனா பழையபடி இந்த பழைய சேல்ஸ் டாக்ஸ் இந்த ஆப்ஷன் இருந்தா நாங்க ஜிஎஸ்டி ஆப்ஷன் இல்லை. எங்க ஃபாதர் ஃப்ரீடம் ஃபைட்டர் 20 years ஸோ நான் மனசு இரவு நான் காலையில் நிறைய பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன்.
பழக்க முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி என்னுடைய மனைவியும் எனக்கு வருத்தம் என்ன ஆச்சுன்னா, நீங்க ஜிஎஸ்டி பத்தி ஆரம்பிச்சிருக்கோம். என் கடமை ஜிஎஸ்டி பத்தி என்ன, ஆனா பொதுவாக நம்ம நாட்டையும் சரி வெளிநாட்டையும் சரி சாப்பிட்டவங்க பத்தி நல்லதா எடுத்தா வெளியே சொல்லக்கூடாது. நீங்க எடுத்த இடத்துல அவங்க என்ன வந்து பிரியாணி சாப்பிடுறாங்க, சண்டை போடுறாங்க, வாடிக்கையாளர்கள் ரெகுலரா வரவங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சடனா என்ன தோணுச்சா, ஐயோ நான் எனக்கு சொன்னக்காரங்க ஊராக சொல்லுவாங்க, இதுல அதுக்குள்ள வச்சுட்டு அதையும் சொல்லுவாங்க. சொல்லணும், நானும் திட்டமா போல பில்லு கட்டிதான் தெரியும் ஓசி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வேலைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாததுன்னு ஜிஎஸ்டி பத்தி என்ன வேணா எல்லாரும் பேசணும். அதுக்கு நான் சொல்றேன், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பொறுப்புள்ள அமைச்சர்கள், அவங்க ஒவ்வொரு ரேட்டையும் அசஸ் பண்ணணும். இதுக்கு இப்படி போட்டுப்போம், இது சேர்ந்து ஒரு